பொதுவாக நம்ம சினிமாவில் நிறைய படங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட நிறைய கதைகள் பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா MS தோனி, சூரரை போற்று, கர்ணன், விடுதலை, 12th ஃபெயில் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். என்ன பேட்டிங் பண்ண விடுறியா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார். இப்போ இந்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தையோ இல்லை உண்மையாக வாழ்ந்த ஒரு நபரோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. இப்படி எடுக்கப்பட்ட படங்களில், அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படத்தால் சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. அப்படி சினிமாவை பார்த்து ரியாலிட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த முக்கியமான 3 படங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்னென்னா சைலன்ஸ்டு. சவுத் கொரியாவில் ஒரு டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்த படம் தான் இந்த சைலன்ஸ்டு. 2011 ரிலீஸ் ஆன இந்த படம் சவுத் கொரியா மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்ப்போம். நம்ம ஹீரோ ஜே அகாடமி அப்படிங்கிற ஸ்கூலுக்கு இப்போ தான் ஒரு புது டீச்சராக ஜாயின் பண்ணுறான். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். ஏன்னா காது கேட்காத வாய் பேச முடியாத பசங்களுக்காக நடத்தப்படுற ஒரு டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல். நம்ம ஹீரோ எல்லா பசங்ககிட்டையும் ரொம்பவே கையில் நடந்துக்கிறான். ஆனால் அங்கே இருக்க பசங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மிஸ்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். 보통 애들이랑 똑같이 생각하시면 안 돼요. 몸에 장애가 있으면 이게 마음의 장애로 이어지거든요. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது என்னன்னா, அங்கே இருக்க பசங்களில் நிறைய பேர் அங்கே இருக்க டீச்சர்ஸாலையும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸாலையும் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். அப்படி இந்த பசங்களுக்காக போராடுற நம்ம ஹீரோக்கும் அந்த பசங்களுக்கும் கடைசியில் நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சைலன்ஸ்டு படத்தோட மொத்த கதை. 나 아무것도 못했어. இந்த படத்தோட கிளைமேக்ஸால் ரொம்பவும் இம்பேக்ட் ஆன சவுத் கொரியா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த மக்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, 2011 அக்டோபரில் சவுத் கொரியன் நேஷனல் அசம்பிளிலேயே தொகானி பில் அப்படிங்கிற சட்ட மசோதா பாஸ் பண்ணி அந்த ஸ்கூல் கேஸில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பசங்களை சேஃபாக வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு அந்த ஸ்கூலையும் இழுத்து மூட வச்சாங்க சவுத் கொரியா மக்கள். ஜெய்பீம் 2021 மணிகண்டன், லிஜோமோல் ஜோஸ், சூர்யாவோட நடிப்பில் டைரக்டாக OTTல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த ஜெய்பீம். இந்த படம் 1993 போலீஸ் கஸ்டடியல் டெத்தில் இறந்து போன ராஜா கண்ணு அப்படிங்கிற இருளர் குடியை சார்ந்த ஒருத்தருக்காக ஜஸ்டிஸ் சந்துரு எப்படி போராடினாரு அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஜெய்பீம். 7 பேரா 7000 பேராங்கிறது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. இந்த படம் வழக்கமான போலீஸ் கஸ்டடியல் டெத் மாதிரி இல்லாமல் போலீஸ் கஸ்டடியல் டெத்லேயே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தோலுரிச்சு காட்டியிருந்தாரு இயக்குனர் TJ ஞானவேல் அவர்கள். இந்த படத்தோட அட்டென்ஷன் எந்த அளவுக்கு கிடைச்சது அப்படின்னா, தமிழ்நாடோட CMA இந்த படத்தை ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தாரு. அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் அவரை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு லெட்டரில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. இந்த படத்துக்கு அந்த வருஷத்தோட நேஷனல் அவார்டில் எந்த ஒரு அவார்டும் கிடைக்கல. ஆனால் அதே சமயம் இந்த படத்துக்கு கிடைச்ச குளோபல் ரெகக்னிஷன் என்ன அப்படின்னா, ஆஸ்கர் அகாடமியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இந்த படத்தோட 12 நிமிஷம் கிளிப் வந்து இடம்பெற்றுச்சு. வரலாறு தெரியாம போனதுனால தான் சார் தமிழகத்தோட தொன்மையான பழங்குடி மக்கள் மேல அதோட அதிகாரமும் மிருகத்தனமா நடந்துக்குது. இந்த படத்தால் ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் தான். என்னன்னா, நரிக்குறவர், இருளர் அப்படின்னு நிறைய ட்ரைபிள்ஸோட டேட்டாவை ஸ்டேட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் அவங்களோட குடியிருப்பு பட்டா அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள போய் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த ஜெய்பீமால தான். ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் இந்த வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் தான் இந்த ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனால இப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, கிளாஸ் ரூமில் பெஞ்சஸ் எல்லாமே செமி சர்க்குலர் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணது தான். அதாவது டீச்சர் சென்டரில் இருப்பாங்க, அவங்கள சுற்றி ஒரு செமி சர்க்கிளாக பசங்க எல்லாருமே உட்காந்துருக்க மாதிரி. பொதுவாக நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும், நல்லா படிக்கிற பையன் ஃபஸ்ட் பெஞ்சிலையும் அரட்டை அடிக்கிற பையன் லாஸ்ட் பெஞ்சிலையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படத்தால் ஏற்பட்ட இனிஷியேட்டிவ்ல எல்லா பசங்களுக்குமே டீச்சர்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட ஸ்டடீஸோட க்ரோத்தும் இன்க்ளூசிவாக இருக்கும், எல்லாரையும் உள்ளடக்கின மாதிரி. இது இப்போ கேரளாவில் நிறைய ஸ்கூல்ஸில், அதாவது திருச்சூர், பாலக்காடு, கொல்லம், கண்ணூர் இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே இதை நடைமுறைப்படுத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலையுமே கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ஸ் கிளாஸ் ரூமையே செமி சர்க்குலர் ஃபார்மில் மாற்றிட்டு இருக்காங்க.
இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பஞ்சாப்லேயும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ இது வரைக்கும் சினிமாவால் ரியாலிட்டியில் ஆன சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.